Hello children, class 5 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 6 perimeter and area. இந்த chapter la ulla 20 problems paathirukom. Okay, இப்ப everyday mathematics idhula ulla problems paakalam. Remaining problem தோட link வந்து description la கொடுத்திருக்கேன். அப்படி இல்லனா playlist la இந்த chapter name போட்டு பாருங்க இருக்கும். சரியா? Everyday mathematics question number 21. Question read பண்ணலாம். Rohit family is planning to build a concrete basketball court in their backyard. How many square meters will be left in the backyard for grass? So என்ன சொல்லிருக்காங்க, ரோஹித் ஃபேமிலி என்ன பண்ணிருக்கு, ஒரு பேக்யார்ட், இந்த இங்க பாருங்க பேக்யார்ட் பிளான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, கிளியராக இருக்கா இப்போ? ஸோ இது ஒரு பேக்யார்ட் பிளான். பேக்யார்ட்னா என்ன, வீட்டுக்கு பின்னாடி உள்ள பேக் கார்டன், தோட்டம். ஓகேவா? அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ரோஹித் ஃபேமிலி கான்க்ரீட் பேஸ்கெட்பால் கோர்ட் ஒன்று அவங்க கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸு தான் இது. ஓகேவா? இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்க்ரீட் பேஸ்கெட்பால் கோர்ட் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. How many square meters will be left in the backyard for grass? அப்போ இந்த இடத்துல பேஸ்கெட்பால் கோர்ட் கட்டிட்டாங்கன்னா இந்த ரிமைனிங் போர்ஷன் தான் என்னது, இந்த பிளைனாக இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா ஃபார் கிராஸுக்கான போர்ஷன். ஓகேவா? அப்போ கிராஸுக்கான போர்ஷன் எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த டோட்டலோட ஏரியா, இது ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஸ்கொயராக ரெக்டாங்கிளான்னு பார்க்குறதுக்கு மெஷர்மெண்ட்டை பார்க்க வேண்டியதான். இது 11 இருக்குது, இது 6 இருக்குது. அப்போ இது வந்து ரெக்டாங்குலர் தான். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பேக்யார்டு அவங்கள்ட்ட இருக்குது. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பேஸ்கெட்பால் கோர்ட்டோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் ஏரியாலேருந்து இந்த பேக்யார்டு இந்த பேஸ்கெட்பாலோட ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த பிளைனாக உள்ள போர்ஷனோட ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது, எல் இன்ட்டு பி விச் இஸ் ஈக்குவல் டு எல். இங்கே என்ன, லென்த் வந்து 11 இன்ட்டு பிரெத் எவ்வளோ இருக்குது, 6. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் வந்து 6. ஸோ 66 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பேஸ்கெட்பால் கோர்ட்டோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஷினில் பாருங்கள் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மீட்டர். 1 ஸ்கொயரோட ஏரியா வந்து 1 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, ஸ்கொயர் ஏரியா, ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் மீட்டர். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு சைடு என்ன, 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு வந்து என்ன அப்படின்னா 1 மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த 1 ஸ்கொயரோட ஏரியா வந்து 1 மீட்டர்னா இந்த சைடோட லென்த் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1. அப்போ இங்கே எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்கொயரோட லென்த்தும் என்னது, 1. ஓகேவா? ஸோ அப்போ கால்குலேட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. ஓகேவா? இங்கே 7 மீட்டர். அடுத்து இங்கே நம்ம கால்குலேட் பண்ணால் ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ 4 சைட்ஸும் ஈக்குவல் தான். அப்போ இங்கே எத்தனை சைடு ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. அப்போ இங்கே வந்து 5 மீட்டர். ஸோ இப்போ பேஸ்கெட்பால் கோர்ட்டோட ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது என்ன அப்படின்னா பேஸ்கெட்பால் கோர்ட்டோட ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது 7 இன்ட்டு 5. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 35 ஸ்கொயர் மீட்டர். ஓகே? ஸோ இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா 66 ஸ்கொயர் மீட்டர், பேஸ்கெட்பால் கோர்ட்டோட ஏரியா 35 ஸ்கொயர் மீட்டர். இதுலேருந்து இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா 31 ஸ்கொயர் மீட்டர். இந்த பிளைன் போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் கிராஸுக்கான போர்ஷனாக அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதோட ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 31 ஸ்கொயர் மீட்டர். ஓகே? ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாமா? ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி
புரியுதா? Okay, next problem, question number 22. Okay. The area of the floor of a rectangle hall is 80 square meter. What is its perimeter if its length is 10 meter? So, என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு rectangular hall அதோட ஏரியா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு ஹால் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதோட ஏரியா என்ன? 80 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? வாட் இஸ் இட்ஸ் பெரிமீட்டர்? இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இஃப் இட்ஸ் லென்த் வந்து என்ன சொல்லிட்டாங்க? ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா 80 மீட்டர், 80 ஸ்கொயர் மீட்டர். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லென்த் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் L into B which is equal to 80. கொஷினில் எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10. ஸோ 10 into B is equal to 80. அப்போ B is equal to 80 by 10. கேன்சல் பண்ணோன்னா நமக்கு B is equal to 8 மீட்டர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ breadth is 8 மீட்டர். ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? B is equal to 8 மீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனே ஆப்ஷன் ஏ B is equal to 8 மீட்டர்னு டிக் பண்ணிடக்கூடாது அவசரப்பட்டு. கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கணும், கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் இட்ஸ் பெரிமீட்டர்? அப்போ இது என்ன மாதிரி, என்ன இது ஷேப்பு? ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? 2 times of L plus B which is equal to 2 times of length வந்து என்ன இருக்குது? 10. breadth என்ன? 8. ஸோ 2 என்னது? காமன் ஃபார் 10 and 8. ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 into 10 20, 2 into 8 16. ஸோ ஆன்சர் இஸ் 36 பெரிமீட்டர். ஓகேவா? 36 என்னது? மீட்டர். ஏரியாவாக இருந்தால் ஸ்கொயர் மீட்டர்னு நம்ம போட்டிருந்துருக்கலாம். ஓகே, பெரிமீட்டர்ன்றதுனால 36 மீட்டர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. கரெக்டா? ஓகே. Next question. 4 poles are stuck into the square ground of side 30 meter at the 4 corners. So என்ன சொல்லியிருக்காங்க? 4 poles are stuck into the square ground. So என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சும்மா ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதில் 4 poles, இங்கே ஒரு போல், இங்கே ஒரு போல், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேவா? ஸ்கொயர்ன்றதுனால 4 poles are stuck into the square ground of side வந்து சைடோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 30 மீட்டர். at the 4 corners, 4 கார்னர்ஸில் 4 poles இருக்குது. ஒவ்வொன்றத்தோட சைடு டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். ஸ்கொயருன்றதுனால என்ன வரும்? 4 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டியாக தானே. A rope fence is to be put around the poles. What length of rope will be required? If 2 meter is required for tying the each knot. அதாவது இந்த 4 போல்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோப்பு ஃபென்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு வேலி போடுறாங்க, ஃபென்ஸு. ஸோ இந்த போல்லேருந்து இந்த போலுக்கு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே 30 மீட்டர் டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஃபென்ஸ் அப்படின்னாவே ஃபுல்லாக என்னது? இதை சுற்றி தான் வரும், இந்த பவுண்ட்ரியை சுற்றி தான் வரும். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபென்சிங்னாவே என்னது? அந்த பவுண்ட்ரியை சுற்றி தான் வரும், வேலி போடுறாங்க. அப்போ பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 2 மீட்டர் இஸ் ரெக்வயர்டு ஃபார் டையிங் ஃபார் ஈச் நாட். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே போயிட்டு இந்த போலில் என்ன பண்ணுறாங்க? ஒரு டை பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ரோப் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு நாட் போடுறாங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு நாட், இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு நாட். அப்படி போட்டால் ரோப் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர்
ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன? 4a. ஓகே, 4a which is equal to 4 into side distance என்ன? a 30. ஸோ 120. அதாவது இந்த 30 டிஸ்டன்ஸ்னு வந்துச்சுன்னா 120. அடுத்து இதோட இப்போ எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் எவ்வளவாகுது? 2 மீட்டர். ஒரு நாட்டுக்கு 2 மீட்டர் அப்படின்னா இங்கே எத்தனை போல்ஸ் இருக்குது? 4 போல்ஸ் இருக்குது. அப்போ 4 நாட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். 4 into 2 which is equal to 8. அப்போ 120 plus 8 which is equal to answer is என்னது? எப்படி எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 120 plus 8 is equal to 128. ஓகேவா? 128 மீட்டர் ரோப்பு தேவைப்படுது. ஓகே, ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் இல்லை 128 அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்ட். ஆப்ஷனில் பாருங்கள் 120 இருக்குது. நம்ம ரோப்போட லென்த்தை மட்டும் கால்குலேட் பண்ணும்போது 120 வருது. ஓகேவா? ரோப்புக்கு அந்த நாட் போடும்போது 2 மீட்டர், ஒரு நாட்டுக்கும் 2 மீட்டர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 நாட் வரும். அப்போ 8, 4 2s are 8. அதையும் நம்ம ஆட் பண்ணி 128 மீட்டர் ரோப்பு தேவைப்படுதுன்னு சொல்லணும். ஆப்ஷனில் இல்லை, அதனால ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ்ன்னு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதா? ஓகே, அவசரப்பட்டு ஆப்ஷன் ஏன்னு நோட் பண்ணிடக்கூடாது. சரியா? Next question number 24. The cost of fencing a garden at 15 rupees per meter is 2100 rupees. If breadth of the field is 20 meter, then its length is. So fencing அப்படினாவே என்ன வந்துரும் அப்படினா என்னது? பெரிமீட்டர் தான் வந்துரும். ஓகேவா? So question number 24. Cost of fencing a garden at 15 rupees. ஓகேவா? எதுக்கு? பர் மீட்டருக்கு 50 ருபீஸ் அப்படின்னா கார்டனோட காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எவ்வளோ ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க? 2100. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங், ஓகேவா? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் எவ்வளோ அப்படின்னா 2100. ஓகே, அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 15 ருபீஸ். ஓகேவா? அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கொஷின் பாருங்கள். இஃப் பிரெத் ஆஃப் த ஃபீல்டு இஸ் 20 மீட்டர் தென் இட்ஸ் லென்த்து. பிரெத்து கொடுத்துட்டு லென்த்து கேட்குறாங்க. அப்போனாவே இது என்னது? ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு தான். இது லென்த்து, இது பிரெத்து. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபென்சிங்க்கு வேலி போடுறதுக்கு பெரிமீட்டர் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான், 1 மீட்டருக்கு 15 ருபீஸாக இருந்ததுன்னா பெரிமீட்டர் டோட்டல் தெரிஞ்சாதான் அந்த அமௌண்ட் இன்ட்டு 15 போட்டு நம்ம 2100 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 1 மீட்டருக்கு 15 அப்படின்னா இன்ட்டு பெரிமீட்டர் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2100 வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? பெரிமீட்டர் நமக்கு தெரியாது, பெரிமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பெரிமீட்டரோட 15 மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கா, இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 15 டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா 2100 டிவைடட் பை 15 which is equal to 140. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போடுங்க. ஓகேவா? டிவிஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 140 வரும். ஸோ பெரிமீட்டர் நம்ம 140 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பிரெத் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ பெரிமீட்டர் என்னது? 2 times of L plus B which is equal to 140. 2 times of length தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ளஸ் பிரெத் எவ்வளோ? 20 which is equal to 140. 2L plus 40, 140. 2L is equal to 140 minus 40 which is equal to 100.
So L is equal to 100 divided by 2 which is equal to 50. So L is equal to 50. புரியுதா? So total cost of fencing 2100 na total cost of fencing எப்படி find out பண்ணுவோம்? fencing na இது சுத்தி உள்ளது perimeter தெரிஞ்சாதான் total cost of fencing find out பண்ண முடியும். 1 மீட்டருக்கு 15 rupees na perimeter தெரிஞ்சதுனா அதோட multiply பண்ணோம்னா நமக்கு 2100 வந்துரும். So from this இதிலேந்து நம்ம என்ன பண்றோம்? அப்ப perimeter is equal to 2100 divided by 15 போட்டு perimeter ஓட value find out பண்ணிட்டோம். perimeter value தெரிஞ்சதுனா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு லென்த்தோ பிரெத்தோ எது தெரிஞ்சாலும் இன்னொன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம கொஸ்டின்ல கேட்கறது இங்க லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லென்த் L is equal to 50 மீட்டர் ஆப்ஷன் A. ஓகே புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. Karan walks around a square park whose side is 50 meter. ஸோ கரண் என்ன பண்ணுறான்? ஒரு ஸ்கொயர் பார்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கொயராக இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்கொயர் பார்க்கோட ஒரு சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 மீட்டர் இருக்குது. ஓகே, வாக்ஸ் அரவுண்ட் ஏ ஸ்கொயர் பார்க் ஹூ சைடு இஸ் 50 மீட்டர். அதாவது இதை சுற்றி வரான். ஓகே, ஒன் டே ஹி வாக்டு அரவுண்ட் த பார்க் 6 times. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணான்னா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டுன்னு எத்தனை ரவுண்டு வரான்? 6 rounds வரான். அப்போ ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிட் ஹி வாக் ஆன் தட் டே? அந்த டேயில் எவ்வளோ நேரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவன் வாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன இது பார்க் வந்து என்ன பார்க்கு? ஸ்கொயர் பார்க்கு. ஸோ பார்க் என்ன பார்க்கு? ஸ்கொயர் பார்க்கு. அப்போ ஸ்கொயர் பார்க்காக இருந்தால் A is equal to 50. அப்போ பெரிமீட்டர் என்ன? பெரிமீட்டர் is equal to 4A which is equal to 4 into 50. ஸோ 200. அப்போ அவன் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தான் அப்படின்னா எவ்வளோ வந்திருப்பான்? 200 மீட்டர். அப்போ 6 ரவுண்டு 6 times அப்படின்னா 6 into 200 which is equal to 1200 மீட்டர் அவன் சுற்றி வந்திருப்பான். ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாமா? ஆப்ஷன் டி 1200. புரியுதா? ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா உங்களுக்கு இப்போ 5th என்ன தேவை அப்படின்னா ரெக்டாங்கிளோட ஏரியா பெரிமீட்டர், அடுத்து ஸ்கொயரோட ஏரியா பெரிமீட்டர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் சால்வ் பண்ணணும். மெயினாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தரவாக தெரிஞ்சிருக்கணும். அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை அட்லீஸ்ட் அப் டு 16 வரையும் தரவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் அச்சீவர் செக்ஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, பை.